கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா ஆலமலையினுடைய வெப்பர் ரோடு என்ற இதுல இன்னைக்கு நம்ம கலாய்வு செய்யறோம். தோட்டத்தை சீரும் சிறப்போடு நம்முடைய சசிகுமாரும் திரு மிஸ்டர் செல்வகுமார் சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 850 தென்னை மரத்துல கண்டிப்பாக நம்ம ஒரு 40,000 கா ஒரு 60 நாளைக்கு ஒருக்கா ஒரு 40 to 50 காய்க்கு குறையாம நம்ம அறுவடை செய்யணும் சார். இதுல நம்ம தென்னை மரத்தை எப்படி பராமரிக்கிறது என்பதை பற்றி இந்த பசுமை பூமி நம்முடைய ஆலமலையில் உள்ள சில விவசாயிகளுக்கு நம்ம இன்னைக்கு கலந்துரையாடல் பண்றோம் சார். அப்ப தென்னைக்கு அதிக தண்ணி தேவையா இல்லையான்னு கேட்டா, தென்னைக்கு நீங்க அதிக தண்ணி கொடுக்க கூடாது. முதல் பாயிண்ட். காயணும் பாயணும், தண்ணி 3 அடிக்கு வெளில தான் கொடுக்கணும். தென்னையினுடைய கழிவுகளை உரமா மாற்றணும். அடுத்து உழவு ரொம்ப கொடுக்க கூடாது. நல்லா புரிஞ்சிருங்க. நீங்க தென்னை மரத்திற்கு களைகள் வர வர உழுதுகிட்டே இருந்தா தென்னை மரம் பச்சை கொடுக்குமே தவிர ஒரு மரத்துல கூட குறும்பைகள் தங்காது. இங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அளவுக்கு அதிகமான தண்ணி, ரெண்டாவது அதிக உழவு. இப்படி இருந்தா ஏறக்குறைய நீங்க ஒரு 25 வருஷம் மரம் சொன்னீங்க, கண்டிப்பாக 18 வருஷம் மரம் 18 அடியாவது வளரணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு அடி. கண்டுகளை பொறுத்தளவு நல்ல தரமான கண்டுகள், ஒட்டு கண்டுகள். கண்டுகள்ல என்ன பிரச்சனையும் கிடையாது. ஆனா மரம் ஏன் எல்லா மரத்துல தலைகள் சிரித்துக்கிட்டே போகுது பாருங்க. நல்லா காய்ப்புன்னு சொன்னா 250 to 300 காய்கள் காய்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா மினிமம் 2 வருஷம் ஆயிரும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 12 பாலை தான் வரும், 12 மட்டை தான் வரும். அப்ப 36 மட்டை வரணும். மரம் கருவுறுதல் நடக்கணும், அதான் பாலை. இதெல்லாம் நடக்கிறதுனா மினிமம் 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். தண்ணி காய விட்டு கொடுக்கணும், உழவு கொடுக்க கூடாது, களைகள் வளராம இருக்கிறதுக்கு பாக்கு ஊடு பயிரா டென்ஸு, அதாவது அடரு முறையில பாக்கு நடுங்க, வாழை போடுங்க, இல்லாட்டி ஜாதிக்காய் வைங்க, ஜாதிக்காய் நட்மக்கு. இதெல்லாம் வச்சீங்கன்னு சொன்னா களைகள் கீழே வளராது. நீங்க உழவு கொடுக்க வேண்டியதில்லை. அப்பதான் தென்னை மரம் காய்க்கும். இல்லாட்டி நீங்க ஒரு பிரஷ் கட்டர் வச்சு கட் பண்ணுங்க, இல்லையா களைக்கொல்லி அடிக்க. உழுகிறதுக்கு களைக்கொல்லி பெஸ்ட். முதல் நல்லா புரிஞ்சிருக்க, இந்த தோப்புல தண்ணி அதிகமா இருந்தாலும் சரி, தண்ணி கம்மியா இருந்தாலும் சரி, வறட்சியான பூமியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பராமரிப்பு முறை ஒண்ணுதான் சார். அடுத்து வண்டன் மண்ணா இருக்கட்டும், கரிசல் மண்ணா இருக்கட்டும், செம்மண்ணா இருக்கட்டும், களிமண்ணா இருக்கட்டும், தென்னைக்கு பராமரிப்பு எல்லாம் ஒண்ணுதான். புரிஞ்சிருங்க. ஏன்னா தென்னை மரம் வரப்பு பயிர். அது கரெக்ட் தானே செல்வகுமார் சார்? தென்னை மரம் தூறு மேடா இருக்கணும். தென்னை மரத்துக்கு தூர் எப்படி இருக்கணும்? ரோட்டு ஓரங்கள் உள்ள மரங்கள் நல்லா காய்க்கும், பார்த்திருக்கீங்களா? காரணம் அது மேடா இருக்கும், இண்டிவிஜுவலா இருக்கும், அதிக சூரிய ஒளி அறுவடை செய்யும். ஆனா உங்களுக்கு இடைவெளியெல்லாம் கரெக்டா இருக்கு. அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பராமரிப்புல தான் பிரச்சனை. முதல் நம்ம மண்ணை பார்க்கிறோம். முதல்ல என்ன பார்க்கிறோம்? மண்ணு எப்படி இருக்கு. மண்ணு தென்னைக்கு ஏத்த மண்ணான்னு பார்த்தா, இது இந்த பாருங்க, மண்புழு அவ்வளோ இருக்கு. இது வண்டன் மண் வகையை சார்ந்தது, அதாவது கிளே லோம்னு சொல்றது. இங்க பாருங்க, இந்த மண்ணுல மணலுடைய தன்மை கம்மி. மணலுடைய தன்மை கம்மி. இது தண்ணி பாஞ்சா சீக்கிரம் காயாது, பாயாம இருந்தா வெடிச்சிடும். அடுத்து மண்ணுல உப்பு சத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. உப்பு, தென்னைக்கு உப்பு தேவை. அப்ப இந்த மண்ணுல பொட்டாசு கூட இருக்கு, சுண்ணாம்பு சத்து கூட இருக்கு, கார அமில தன்மை pH சொல்லுவோம், நடுநிலைக்கு மேல 8.5 வரைக்கும் இருக்கு. தலைச்சத்து ரொம்ப ரொம்ப கம்மி.
அப்ப இதுக்கு எப்படி செய்யணும், என்னென்ன உரங்கள் வைக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு உரம் போடுறத பற்றி உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். சரி. அப்ப என்ன, ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டணும். ஓட்டுறது எப்படின்னு சொன்னா கொக்கி கலப்பா கிடையாது, ரொட்டேட்டர் வச்சு இலை தலையோட. அதனாலதான் லைட்டா உழுக சொன்னேன். உழுக சொன்னா இங்க பாருங்க, உழுது தூர மேடுபடுத்துங்க. இதுக்கு மேல மண்ணு போடக்கூடாது. எதுக்கு மேல? வேருக்கு மேல. இதுதான் முக்கியம். இருக்கிற வேற மறைக்கிறோம். மண்புழு நிறைய இருக்கு. இங்க பாருங்க, இருக்கா? இங்க பாருங்க, கரையாம இருக்கா? இங்க இருக்க சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசு, ஜிப்சம் எல்லாமே கரையாம டெபாசிட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த மண் சீக்கிரம் உரத்தை கரைய விடாது. ஏன்னா இதுல கிளே களித்தன்மை இருக்கிறதுனால, இந்த களித்தன்மைக்கு பேரு கயோல்னைட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. பென்டோனைட்டு, கயோல்னைட்டு அப்படியே பிடிச்சி உட்காந்து வச்சிடும். வேர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு பண்ணாது. அப்ப நீங்க கொடுக்கிற உரத்தை அந்த வேர் சாப்பிடணும். மரத்திலிருந்து 4 அடி தள்ளி, 4 அடி இல்லாட்டி 3 அடி, 2 அடி அகலம், 1 அடி ஆழம் வெளி மண் எடுத்து வரப்பு கட்டுங்க. மழை காலங்களில் தண்ணி தேங்காத அளவுக்கு ஒரு ட்ரெஞ்ச் எடுத்துருங்க. ஒரு வாய்க்கால், எல்லா தண்ணியும் வாய்க்கால்ல விட்டு உங்களுடைய குளத்துக்கோ பண்ணை குட்டைக்கோ இல்லாட்டி போருக்கோ இல்லாட்டி ஆத்துக்கோ விட்டுருங்க. ஒரு ட்ரெஞ்ச். நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி 1 மற்றும் சிரஞ்சீவி 2 கன்றுகள் வாங்கி வாய்ப்பு கொண்ட வாடிக்கையாளர்கள் யாருன்னு பார்க்கலாமா? திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம், திரு முருகன் கீழாத்தூர், திரு மணிமேகலை கரூர், திரு சுப்பிரமணியன் பனங்குளம், திரு செந்தில் முருகன் ஆயங்குடி, திரு குமார் கைவினை வயல், திரு நாகராஜன் கடுக்காக்காடு, திரு பழனிசாமி திண்டுக்கல், திரு குமார் அந்தியூர், திரு இளங்கோ திருமணஞ்சேரி, திரு நவீன் பாண்டிச்சேரி, திரு சந்திரன் உடையநாடு, திரு சசிகுமார் உசிலம்பட்டி, திரு ஜோவின் தென்காசி, திரு முத்துராஜ் குரவன்குப்பம், திரு ரஞ்சித் உடுமலப்பேட்டை, திரு கனகசபை தூத்துக்குடி, திரு அரவிந்தன் ஹரி உடுமலப்பேட்டை, திரு யாஷிக் நத்தம், திரு ராஜாமணி உடுமலப்பேட்டை, திரு ஜெய்சங்கர் கள்ளக்குறிச்சி, திரு அன்பு சென்னை, திரு பாலசுந்தரம் கோயமுத்தூர், திரு ஜான் சுரேஷ் திண்டுக்கல், திரு ஞான பிரகாஷ் ஆரணி, திரு பிரகாஷ் உடுமலைப்பேட்டை, திரு சீனிவாசன் நாயுடுபேட்டை, திரு கருணாகரன் நாயுடுபேட்டை, திரு உமேஷ் கண்ணூர், திரு ரங்கநாதன் கோயமுத்தூர், திரு நவாஸ் கர்நாடகா,
திரு மணிகண்டன் விழுப்புரம்,